இப்போ நம்ம திருச்சிக்கு வந்திருக்கோம். நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து பிஎஃப் வந்திருக்குன்னு சொல்லி திருச்சி வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லோட மாசம் 14,000 வந்துட்டு இருந்துச்சு. இப்ப நம்ம சரி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த பிஎஃப் பெனால்டி வரல, வழக்கமா வர கரண்ட் பில் தான் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி அந்த கஸ்டமர்ட்டே கேட்கல. சார் உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் பில் வந்துருக்கீங்க? சார் நமக்கு வந்து கரண்ட் பில்னு பாத்தீங்கன்னா 30 ரூபா வருது சார். போன வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பிஎஃப் பெனால்டின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 10 ரூபா வந்துச்சு. ஓகே. சோ 30 பிளஸ் 10 40 ரூபாய். அதுக்கப்புறம் 10ங்கிறது 11 ஆச்சு, 12 ஆச்சு. இப்ப தொடர்ந்து 2 வாட்டிங்களா பாத்தீங்கன்னா 14,000 ரூபாய் 15,000 ரூபாய் போகும். லாஸ்ட் டைம் 15,000 வந்துச்சு. நானும் நம்ம எலக்ட்ரிஷியன் இபி ஆபீஸ்காரங்களுக்கு அது என்னன்னு தெரியல. நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா போராடினேன். போராடி இபில கேட்டேன், ஏடிட்ட கேட்டேன், யாருமே அதுக்கு சொல்யூஷன் சொல்லல. எல்லாமே திருப்பி சொன்னது உங்க எலக்ட்ரிஷியன் கேளுங்க, எலக்ட்ரிஷியன் கேளுங்க தான் சொன்னாங்க. நம்ம எலக்ட்ரிஷியன் வந்து கெபாசிட்டி வச்சா அவர் ஆனா டேரக்டா இபில வச்சு மெயின்ல வச்சு அது வந்து அது சரியா இல்லைங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு எப்படி என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு நான் ஆன்லைன்ல கூகுள் அடிச்சு பார்க்கும்போது உங்க யூடியூப் வீடியோ ஒன்று வந்துச்சு. அதுலதான் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணனேன். நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம எலக்ட்ரிஷியன் கைட் பண்ணீங்க, பட் அவங்க அது முடியல. அதுக்கப்புறம் தான் சார் வந்து நமக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப நமக்கு வந்து இந்த வாட்டி வந்து இப்ப நமக்கு ஆவரேஜ் பிஎஃப் பாத்தீங்கன்னா 97 98 வருதுங்க. ஆனா நமக்கு 85 தான் போதும். பட் அண்ணன் வந்து 97 வரைக்கும் பண்ணி வச்சு கொடுத்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பிங்க.